அதாவது ஜப்பான் மொழி தெரியலைன்னா ஜப்பானில் பிழைக்க முடியாது. ரஷ்ய மொழி தெரியலன்னா ரஷ்யாவில் பிழைக்க முடியாது. நீ ஜப்பானுக்கு போகிறன்னா முதல்ல அவங்க மொழியை தான் கற்றுக் கொடுப்பாங்க. அதில் தேர்ச்சி பெற்றால் தான் நீ ஜப்பானில் வேலையை செய்ய முடியும். ரஷ்யாவுக்கு போனாலும் ரஷ்ய மொழி கற்றுக் கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நீ அங்கே வந்து தொழில் செஞ்சாலும் சரி, படிக்கணும்னு செஞ்சாலும் முதல்ல ரஷ்ய மொழியை கற்றுக் கொடுப்பாங்க. ஜெர்மன் போனாலும் முதல்ல ஜெர்மன் மொழி கற்றுக் கொடுப்பாங்க. அதன் பிறகு தான் நீ அங்கே படிக்கவோ அல்லது தொழில் செய்யவோ முடியும். அப்போ ஆனால் தமிழ்நாட்டில் தான் நீ தமிழ் தெரியலைனாலும் உன்னால் படிக்க முடியும், தொழில் செய்ய முடியும். தமிழ் தேவையே இல்லை. இங்கே வாழ்வதற்கே தமிழ் தேவையில்லை. ஆனால் தமிழ்நாடு இது. நீ வந்து உனக்கு ஹிந்தி தெரிஞ்சால் போதும், இல்லை இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும். ஹிந்தி தெரியணுங்கிற அவசியம், ஹிந்தி தெரிஞ்சால் போதாது, இங்கிலீஷ் தெரிஞ்சிட்டா போதும். நீ வந்து ஆனால் இங்கிலீஷ் தெரிஞ்சு எனக்கு இங்கிலீஷ் தெரியும், ஜப்பான் தெரியாது, ஜப்பானிய மொழி தெரியாது, ஆனால் ஜப்பானில் உன்னால் வேலை செய்ய முடியாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீ தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். ஆனால் இங்கிலீஷ் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டு ஜப்பானில் வேலை பார்க்க முடியாது. ஜப்பானில் வந்து உனக்கு இங்கிலீஷ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜப்பானிய மொழி தான் தேவை. ஜெர்மனில் போயிட்டு இங்கிலீஷ் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, ஜெர்மன் மொழி தான் தேவை. ரஷ்யாவில் போய் நீ அங்கே வேலை பார்க்கணும், படிக்கணும்னா உனக்கு இங்கிலீஷ் தேவையில்லை, ரஷ்ய மொழியில் தான் தேவை. ஆனால் தமிழ்நாட்டில் வந்து நீ வேலை பார்க்கணும், படிக்கணும் அப்படின்னா தமிழ் மொழி உனக்கு தேவையில்லை, இங்கிலீஷ் தெரிஞ்சால் போதும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இங்கே இருக்குது. எவ்வளோ மோசமான நிலைமை பார்த்தீங்களா? தமிழர்களுக்கே தமிழ் தெரிஞ்சால் ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீ தமிழ்நாட்டில் தமிழர்களுக்கே அந்த நிலைமை. இங்கிலீஷ் தெரிஞ்ச யாராலும் தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். தமிழர்களே ஆனாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருந்தால் தான் நீ வேலை பார்க்க முடியும். தமிழர்களே ஆனால் கூட இங்கிலீஷ் தெரிஞ்சால் தான் வேலை பார்க்க முடியும். இங்கிலீஷ் தெரிஞ்சால் நீ தமிழர்களாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உலகத்தின் எந்த ஒரு நாட்டை சார்ந்தவராக இருந்தால் கூட தமிழ்நாட்டில் வேலை பார்க்கலாம். ஆனால் தமிழ்நாட்டில் தமிழ் தெரிலன்னா உனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது.